இது உலக அதிசயமா இருக்குது. திருச்சியில நன்றி அறிவிப்பு வந்தீங்க சரி, உங்களுக்கெல்லாம் மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க சரி. திருச்சி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது உருப்படியா ஏதாவது செய்தி சொன்னீங்களா விஜய் தம்பி? மேகதாட்டு அணை பிரச்சனை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? பயிர்கட்டு தள்ளுபடி பிரச்சனையா இருக்கு, தமிழகமே போராட்ட களமா இருக்கு, அதை பத்தி ஏதாவது நீங்க தீர்வு சொன்னீங்களா? பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்க, சட்டம் ஒழுங்கு சீர்திருந்திருக்கிற, போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிற, மின்சார தடை இருக்கிற, குடிநீர் பஞ்சம் இருக்கிற, இதையெல்லாம் 25 நாள்ல சீர் செய்ய முடியும்னு நாங்க சொல்லல. நிச்சயமா விஜய் தம்பி சொல்றது போல 25 நாள்ல ஒண்ணும் முடியாது. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்குன்றதையாவது நீங்க தேர்தல் களத்துல பேசுனீங்கள, அதுக்கெல்லாம் தீர்வு காணுவதற்கு நான் என்ன திட்டம் வச்சிருக்கிறேன், எனக்கு அதிகாரத்தை கொடுத்த மக்களுக்கு நான் என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கிறேன், என்ன செய்ய போறேன், அதையாவது சொல்ல வேண்டாமா? இன்னும் நடிகராகவே இருந்து தமிழ்நாட்டு மக்களிடத்துல நடித்து கொண்டே இருந்தா தம்பி விஜய் நீங்க எப்ப முதல்வரா பொறுப்பேற்க போறீங்க? முதல்வரா வந்துட்டீங்கன்றத நீங்க மறந்துட்டு நடிகராகவே எல்லாரையும் விமர்சனம் செய்றீங்களே.